ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EURCHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதே ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இது போல் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கரண்ட் சார்ட்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் இது டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா EURCHFல 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்டில் வந்து அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா, ட்ரெண்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு டவுன் சைடு மொமெண்டமில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக். ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இங்கே டேப் ஆகி இங்கே இருக்கிற நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் பட்டு மேலே வருது. சரிங்களா, இதான் வந்து சினாரியோ. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் ஆர்டர் பிளாக். சரிங்களா, செகண்ட் ஆர்டர் பிளாக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரெக்டாக வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே வருது. இந்த இடத்துலையே ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மார்க்கெட்டோட அந்த ஆர்டர் பிளாக்குக்கு கீழேயே ஒரு லிக்விடிட்டி சிட்டிங். செகண்டு, இதை வந்து நம்ம ஸ்வீப்புன்னு கூட கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா, இந்த ஒரு ஹையை வந்து இது ஸ்வீப் பண்ணியிருக்கு அப்படின்றத தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட், அதாவது டபுள் டாப் வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கு கீழே வருது. ஸோ வந்து அதையும் நம்ம ஹை ப்ரியாரிட்டியில் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே உங்களுக்கு வந்து ஒரு CH வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எப்படி காட்டினேன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஹையே, இங்கேயே வந்து ஒரு CH இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியான CH. சரிங்களா, இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிற ஆர்டர் பிளாக் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் நமக்கு அவைலபிள் ஆர்டர் பிளாக். மார்க்கெட் வந்து டேரெக்டாக அதை தான் டேப் பண்ணுது. ஸோ வந்து ஒரு செல்லு வந்து கொடுக்கலாம். ஆக்சுவலி நம்மளுடைய நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், சார் இதில் எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குது, எனக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் ட்ரேட் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டிங் லெவல் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா, டேரெக்டாக இது வரைக்கும் டார்கெட் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்து பண்ணிக்கிட்டோம். சரிங்களா, நம்ம வந்து பேசிக்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் பண்ண தேவையில்லை. இவ்வளோ தூரம் இது பண்ணுங்கள். இல்லை நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் டார்கெட் பண்ணுங்கள். சரிங்களா, இதில் வந்து டேரெக்ட் நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்குங்கிறது கீழே வரைக்கும் இருக்குன்னா ஸோ கீழே வரைக்கும் இது பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு பிரேக் ஈவன் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, இங்கே ஒரு பிரேக் ஈவன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறோம், ப்ராஃபிட் எடுக்கல அப்படின்றத தாண்டி ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் லாஸ் ஆகாமல் இருக்கிறது தான். சரிங்களா, மார்க்கெட்டில் அதனால தான் வந்து ஒரு சேஃபர் ஜோனில் எப்போவுமே ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம டெமோ அக்கௌண்ட் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஃபண்ட் எடுப்போங்க அப்படின்னு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஈவன் நீங்கள் பண்ணிக்கோங்க. பிரேக் ஈவன் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் டார்கெட் வந்து வச்சிட்டீங்க. சரிங்களா, பிரேக் ஈவன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டார்கெட் போச்சுன்னாலும் போலினாலும் உங்களுக்கு வந்து லாஸ் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா, சிம்பிளான ப்ராசஸ் அதுதான். ஸோ அது ஒரு பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது SMT வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் யூடியூப்பில் வந்து காட்டுறதுனால ஸோ SMT வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து டோட்டலாக நம்ம யூடியூப்பில் காட்ட முடியாது அப்படின்றதுனால. பட் ஸ்டில் SMT பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே ஒரு ஹை அக்யூரசி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அதுவும் இல்லாமல் ஃபுல் டார்கெட் அடிக்கணும் அப்படின்றது வந்து எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஒரு 1:3 நமக்கு வந்து போதுமானது தான். இந்த 1:8 எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போகும். சரிங்களா, அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்களே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம வந்து என்னங்க கெஸ் பண்ணது, ஆனால் மார்க்கெட் எது வரைக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னா இது வந்து லைவ் சார்ட்டு தான். ஸோ வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு. பட் எது வரைக்கும் போகுங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத நான் வந்து காமிச்சு கொடுக்குறேன். சரிங்களா, எது வரைக்கும் போகும்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இன்னொரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். சரிங்களா, அது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரிங்களா, எங்கே திரும்பும் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பிளாக்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஆர்டர் பிளாக் இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ இது ஃப்யூச்சரில் வரும். சரிங்களா, இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கு, ஃப்யூச்சரில் இது வரைக்கும் வரும். இப்போவே சொல்கிறேன், வேணால் மார்க் பண்ணி வச்சு வேணால் செக் பண்ணிக்கோங்க. இங்கே ஏன் டேர்ன் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா, இம்பேலன்ஸை ஃபில் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வந்து
கரெக்டாக அந்த இம்பேலன்ஸில் அடித்தோன்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் இதில் தான் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்குது சரிங்களா. இது வரைக்கும் நம்ம காமிச்சோம்னா இந்த ஒரு ரேஞ்ச் வரும் சரிங்களா. ஒரு 1:15 வரைக்கும் மார்க்கெட்டில் கவர் ஆகும். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. எது வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகும், எந்த ஒரு ட்ரெண்டில் வந்து ட்ராவல் ஆகும், இதுதான் வந்து மார்க்கெட்டில் ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் சரிங்களா. நான் சொன்னதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்டி பாருங்கள் சரிங்களா. எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ரெண்டாவது உங்களுடைய ப்ராஃபிட் லைனை வந்து சுருக்குங்க சரிங்களா. ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஒரு 1:10 வரைக்குமே எப்போ பார்த்தாலும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து எடுக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 1:3க்கு வந்து போதும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுங்கள். நான் மிட்டிகேட் ஆர்டர் பிளாக் இருக்குன்னா 1:3க்கு கீழே இருந்தால் கூட அதில் வந்து ஒரு பிரேக் ஈவன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. பிரேக் ஈவன் போட்டுட்டு சேஃபர் சைடில் ப்ளே பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா விஷயமும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிட்டு என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா. ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நான் டெய்லி சொல்கிறக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸு என்னுடைய காண்டாக்ட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் நம்மளுடைய நேம்ஸ்லேயே இருக்குது. ஸோ வந்து அதில் எல்லாம் போய் ஏமாறாமல் நம்மக்கிட்டே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.